அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா செல்லுலிட்டிஸ், இழைம அலர்ஜி, உயிரணு அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி வேற, அலர்ச்சி வேற. அலர்ச்சி அப்படின்னா தமிழில் அது உடம்புல ஏற்பட்ட ஒரு தாக்கத்தினுடைய எதிர்வினை, அதாவது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அது பழக்கப்பட்டதாக இருக்குது இன்ஃப்ளமேஷன். இது தமிழில் அலர்ச்சி. அதுபோல் உடம்பில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுக்கு எதிர்வினையாக அது செய்யக்கூடிய செயலை இன்ஃப்ளமேஷன் சொல்கிறோம், அலர்ச்சின்னு சொல்கிறோம். அது மாதிரி உயிரணு அலர்ச்சி, இழைம அலர்ஜி, செல்லுலிட்டிஸ் அப்படின்னு பேர். இது அதிகப்படியாக கால்களில் வரும், அதுதான் அதிகமாக வர்றது. அப்புறம் மற்ற உடம்புல பிற பகுதிகளிலும் வரும். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா சிவந்து இருக்கும், அந்த இடத்துல கதகதப்பாக இருக்கும், எரிச்சல் இருக்கும், சில சமயம் எரிச்சல் இல்லாமல் இருக்கும், ஆனால் சிவந்து இருக்கும், அது இருக்க தான் செய்யும். இது போக அந்த இடத்துல வீக்கம் வரலாம், கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் அந்த பாதிப்பு, அலர்ச்சியினுடைய குணாதிசயங்கள். இது பார்த்தா ஒரு சாதாரணமாக இருக்கும். அப்புறம் பல விதமான ஆலோசனை பெற்று ஏதோ ஒன்று வைத்தியம் பார்ப்பாங்க, கடைசியில் இந்த பேர் வச்சுருவாங்க, அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த பாதிப்பு அங்கே மட்டும் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் இதனுடைய பாதிப்பு போய்கிட்டே தான் இருக்கும். இதில் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, உடம்பில் இரத்த ஓட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய மந்தத்தன்மை, இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதற்கு ஏற்பட்ட தடைகள். எந்தெந்த மாதிரி தடைகள் வரலாம் அப்படின்னா, கிருமிகளால் ஏற்பட்ட தடைகள், நுண்ணுயிர் தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுண்ணுயிர் தொற்று தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கும். அது என்ன பண்ணுது, நிணநீர் மண்டலத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. நிணநீர் மண்டலத்தில் கணுக்கள் சொல்லுவாங்க, நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நோட்ஸில், அந்த கணுக்களில் போய் அங்கே எதையாவது ஒரு தடை ஏற்படுத்துறது. இதனாலேயும் இந்த செல்லுலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பெருசாகிடும். அப்போ நிணநீர் மண்டலமானாலும் சரி, இரத்த ஓட்ட மண்டலமானாலும் சரி, எல்லாமே நல்ல விதமாக இயங்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நமக்கு சொல்லியிருக்கோம் துவர்ப்பு சத்து தேவை. இந்த துவர்ப்பு சத்தை கொண்டு தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படி சொல்லியிருக்கிறோம். கிருமிகளை அழிப்பதற்கு இந்த விதமான நுண்ணுயிர் அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெத்தலை, இந்த மூணையும் அரைச்சி வடித்து குடிக்கலாம். அதாவது ஒரு எவ்வளோ எடுக்கிறோமோ கத்திரிக்காய், அதே அளவு சமமாக பீர்க்கங்காய், ஒரு 5-6 வெத்தலை, மூணையும் ஒன்றா அரைச்சி வடித்து குடிக்கலாம். வாழைக்காயை தோலை சீவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி எடுக்கிறப்போ இதனுடைய தாக்கம் கட்டாயம் குறையும். முடிந்த அளவுக்கு செய்ய செய்ய அது தன்னுடைய பழைய தன்மைக்கு போகும். இது ஏதோ ஒரு முடியாத, தெரியாத, புரியாத அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம். இது சாத்தியம்தான், இது சரிப்படுத்த முடியும். இதுவாக இருக்கிற பட்சத்தில் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா, வேறு ஏதாவது ஒரு மண்டலம் சார்ந்த ஒரு பிரச்சனை பாதிக்கப்பட்டு அதனுடைய வெளிப்பாடாக இது இருந்தால் அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். பொதுவாக இதை எடுத்தால் போதும். தேவைப்பட்டால் மற்ற காய்கறிகளும் எடுக்க வேண்டி வரலாம். அது சொல்ல முடியும், அவங்களுடைய பிரச்சனையை பொறுத்து இருக்குது. இது மாதிரி வந்தவங்க அது போல் பாதிக்கப்பட்டு அது கால் முழுக்க அந்த சிவந்து போய் பயந்த நிலையில் இருந்தாங்க. பார்த்தா அதில் அவங்களுக்கு சர்க்கரை நோயும் கிடையாது, எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, வேறு எந்த நோயுமே கிடையாது. ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வயசும் ஆயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு ஆரோக்கியமான நபருக்கு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவலை. டாக்டர் ஒரு நோயும் சொல்ல, அதாவது எந்த ஒரு எல்லாருக்கும் இருக்கிற நோய் சொல்ல, எனக்கு வேறு ஏதோ சொல்லியிருக்கிறாருன்னு அவங்களுக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாருக்கும் இருக்கிற பேரே தான் நமக்கு இருக்கும்ல, இதுக்கு வேறு பேர் இருக்குது. ஆனால் வைத்தியம் ஒன்று தான், எல்லாத்துக்கும் தீர்வு இந்த காய்கறிகள் சொல்கிறோம்.
அப்போ புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ரொம்ப அருமையான முன்னேற்றம். பார்த்திங்கன்னா ஒரு இடையில வந்து அவங்க வேற ஒருத்தரை அழைச்சிட்டு வர்றப்போ அவங்க காலை காட்டினாங்க. நல்ல விதமாக முன்னேற்றம் கிட்டத்தட்ட 3/4 போயிடுச்சு 2 வாரத்துலேயே. அவங்க அதை வந்து நல்லா தெளிவாக புரிதலோடு நல்ல அருமையான முறையில் முயற்சி செஞ்சு சரிப்படுத்திக்கிட்டாங்க. எல்லாருக்குமே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க அதை எப்படி உள்வாங்கிக்கிறாங்க, அதை எந்த அளவுக்கு மனசில் நிறுத்தி வைராகியமாக அதை செய்கிறாங்கங்கிற பொறுத்து இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு இந்த ஃபைப்ராய்டு கட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய இந்த கட்டியை அது அவ்வளோ ஈஸியாக வந்து கரையாது. ஏதோ ஒன்று எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனாலும் பெருசாக வந்து முன்னேற்றம் ஆகாது. இன்னும் அப்படியே இருக்கும், அல்லது கொஞ்சமாக கரைஞ்சி அப்படியே நின்றுக்கும். முழுசாக வந்து சூம்பி போகிற அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்னா காய்கறிகளை செய்ய முடியும், செஞ்சுருக்கிறாங்க. அப்போ கருத்துக்கள் இருக்குது, இதனால் இதை செய்ய முடியுங்கிற விதி இருக்குது. ஆனால் அதை மதியில் கொண்டு அதை யார் செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் முழு பலன். அப்போ செய்து காட்டும் பொழுது தான் அது நடைமுறை சான்றாக மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக மாற முடியும். எழுதி வச்சுட்டு என்ன பண்ண போகுது, அல்லது நான் பேசுகிறதுனால தான் என்ன ஆக போகுது. நான் பேசுகிறனாலையோ எழுதி வச்சுக்கிறனாலையோ எந்த நல்லதும் நடக்காது. அதை செஞ்சால் தான் நடக்கும். அதாவது ஒருத்தராவது செய்யணும், அந்த ஒருத்தரை பார்த்து 10 பேர் செய்யணும், 10 பேர் பார்த்து 100 பேர் செய்யணும், 100 பேர் பார்த்து 1000 லட்சம் இப்படி போகணும். அப்படி தான் வந்து இதை கொண்டு வர முடியும். எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ரொம்ப குறைந்த நபர்கள் தான் அதை எடுத்து வாழ்வியலில் கொண்டு வர்றாங்க. அப்புறம் காலப்போக்கில் அது பெரிய அளவில் விருட்சமாக வளர்ந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருது. அதே மாதிரி தான் இப்போ இதையெல்லாம் நம்ம சொல்லி உங்களை எப்படியாவது செய்ய வைக்கணுங்கிற எண்ணம் தான். ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க வாழ்வியில் பயம் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், நோயை பற்றிய எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது, நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியுங்கிற நம்பிக்கையை விதைப்பது தான் இந்த ஒவ்வொரு பகுதியில் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு எத்தனை வியாதி பேர் வந்து அத்தனை வியாதிக்கும் ஒரு தீர்வை நம்ம சொல்லி உங்களால் நல்ல விதமாக வாழ முடியும் அப்படின்னு வாழ வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த காய்கறிக்கு இருக்குது. அதுக்காகத்தான் இந்த காய்கறிகளே படைக்கப்பட்டிருக்கு. இது தனி மனிதனாக செய்ய முடியும், இது இறைவனால் படைப்பவரால் படைக்கப்பட்ட ஒரு பொருள், அது மக்களுக்கு செய்யுது, அவ்வளோதான். அப்போ இது யார் பொறுப்பேற்றுக்கிறது? இந்த இந்த நன்மையை கருதி யார் இந்த புகழுக்கு உரியவர் அப்படின்னா படைப்பவர் தான். அவருக்கு தான் இந்த புகழ் வரும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, படைப்பே இவ்வளோ புகழாக இருக்குது. நம்ம வந்து அவருடைய படைப்பிலே இவ்வளோ மகிமையை பார்க்குறோன்னா அப்போ படைப்பவருக்கு எத்தனை மகிமை இருக்கும். ஒரு ஓவியம் இருக்குது, அந்த ஓவியம் அழகாக இருக்குது அப்படின்னு அதை பாராட்டுறோம். அந்த ஓவியத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருந்தால் அந்த ஓவியருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கணும். அப்போ அது மாதிரி தான் இந்த படைப்பை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது படைப்பவருடைய மகிமையும் அவருடைய அதிசயங்களும் நாம் புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு மேலே இன்னும் அவர் தேவையில்லாமல் எதுவும் அதிசயம் பண்ண வேண்டிய, இந்த அதிசயமே போதும். நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர் ஏற்கனவே படைக்கப்பட்டதே ஒரு அதிசயம்தான். இதையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு அதிசயம் அவருக்கு எக்ஸ்ட்ரா வேலை. அதனால் அதெல்லாம் அவருக்கு கொடுக்க வேணாம். அவர் நல்ல விதமாக தான் நம்மளை வச்சுருக்கிறாரு. நம்ம நன்றி சொல்வதற்காகத்தான் நம்ம கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி காய்கறிகளை கொண்டு தீராத நோய்களை நாம் சரிப்படுத்துறதுல என்னென்ன விவரங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி தலைப்பு வந்து இழைம அலர்ஜி, செல்லுலிட்டிஸ் வந்து ஒரு அசாதாரணமான நோய் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் பாதிக்கப்பட்டவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சிலருக்கு தான் இது ஒரு 1000 அப்படி தான் சொல்கிறாங்க. அது எனக்கு வந்துருச்சு அப்படின்றாங்க. ஆனால் அதையும் வென்று காட்டி நல்ல விதத்தில் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பேரை கண்டோ நோயை கண்டோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு தீர்வு இருக்குது. இந்த அலர்ச்சியை, இந்த புண்ணை பெருசு பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. எது பெருசு பண்ணுதுன்னா, நம்ம சொல்கிற மாதிரி ஹீரோ இருக்காங்க, வில்லன் இருக்காங்க. காய்கறிகளில் ஹீரோ வந்து நம்மளை காப்பாற்றுவார், வில்லன் வந்து ஹீரோவை முடிச்சு கட்டிடுவாங்க. அப்போது வில்லன் யார் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வெங்காயமும் மிளகாயும். இதை எடுக்கிறப்போ இந்த ஊட்டச்சத்து எதெல்லாம் நிவாரணத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அதெல்லாமே வந்து பின்னோக்கி போயிடும். எதுவுமே நமக்கு பலன் தராமல் போயிடும். நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து தொற்று எல்லாமே வேகமாக பரவிடும். நிலநீர் மண்டலமும் இன்னும் கெட்டு போகும். அப்போது
தேறுவதற்கு பதிலாக இன்னும் வீழ்வதற்குண்டான வழியே போயிடும். அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ நம்ம சொல்கிற காய்கறிகள் எடுக்கும் பொழுது நிச்சயம் வந்து பலன் தரும். அப்புறம் பொதுவாக வந்து இதுக்கு முந்தைய பகுதியில் சொல்லியிருந்தோம், இந்த காய்கறி சாறு நாம் இப்போ எதை சொல்கிறோமோ அந்த காய்கறி சாறை அரைச்சி அதை வடித்து குடிச்சிடும். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய இதை வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு பெரிய பழைய பாத்திரத்தில், பிளாஸ்டிக் பாத்திரத்தில் அதை ஊற்றி காலை உள்ளே நினச்சி வச்சுட்டோன்னா கால் பாதங்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை அது அழிக்கும். அப்போது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கால் பாதத்தில் இதை தொடச்சிட்டு, நல்லா இதெல்லாம் தொடச்சிட்டு கடுகெண்ணெய் விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா கால் பாதம், மேல் கால், கீழ்கால் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு தூங்கணும். அப்போது நம்ம ஒரு பாதுகாப்பு காலுக்கு கொடுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் நிம்மதியாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடமையை செய்கிறப்போ அந்த பயம் போய் அதை நம்ம செஞ்சிட்டோம்ல, அதுக்குண்டான பலன் கிடைக்கும். கடமையை செய்யாமல் இருக்கிறப்ப தான் பயம் மனசில் தொற்றிகிட்டே இருக்கும். நம்ம அதுக்குண்டான பொறுப்பான விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த செய்த விஷயமே நம்மளை காப்பாற்றும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி எது நம்ம முயற்சி பண்ணுறோமோ அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இது செய்ய 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 தானாகவே அது சரியாகும். இது வந்து ஒரு பெரிய ஒரு கற்பனைக்கு எட்டாத நோய் அப்படிலாம் கிடையாது. இது சாத்தியமானது தான். சொல்லப்போனால் இதை விட பெரிய பெரிய வியாதிகள்லாம் கூட சரியாகுது. இது அவ்வளோ பெரிய வியாதின்னு கூட சொல்ல முடியாது, சரியாகும். வெரிகோஸ் வெயின்ஸ், வெரிகோஸ் அல்சர், அதுவும் கூட இதே முறையில் நம்ம வந்து செய்யலாம். அதுக்கு கூட சில காய்கறிகளை எடுத்துக்கலாம். எல்லாமே சாத்தியம்தான். கால் புண்ணு ஆகுது, ஆரம்ப நிலையிலே வந்து பார்த்தோன்னா இந்த காய்கறிகளை சாப்பிட்டு கால் புண்ணு ரணங்கள்லாம் ஆறுது. எவ்வளோ தான் வந்து ரொம்ப பண்ணாலும் ரொம்ப மெதுவாக தான் சரியாகுதுன்னு அந்த ஹீலிங் கெப்பாசிட்டியும் வந்து காய்கறிகளை கொடுக்குது. நோய் வந்தாலும் சரி, நோய் வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விதத்துலேயும் தான் இந்த காய்கறிகள் பயன்படுது. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மட்டும் சொல்ல, பல பிரச்சனையும் பல விதத்தில் பல கலவைகளை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி இந்த செல்லுலிட்டிஸ்ங்கிற நோய் வந்து இந்த நுண்ணுயிர், அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் தொற்று, அதுவும் இந்த நிணநீர் மண்டலத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நிணநீர் மண்டலம் நுண்ணுயிர்களும் பாதிக்கப்படக்கூடிய மாதிரி இந்த வெங்காயமும் மிளகாயும் தவிர்த்துட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வாழைக்காய் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய், கத்திரிக்காய், வெத்தலை மூணையும் ஒன்றா அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ கூட எடுக்கலாம். இது போக உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கோ அதை சேர்ந்த காய்கறிகளையும் சாப்பிட்டு வர்றப்போ இது ஒரு முழுமையான நிவாரணம் இதில் கிடைக்கும். நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம். இதற்கு முன்னாடி தோல் கொப்பளங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அப்புறம் வந்து அம்மை நோய் பற்றிய தெளிவான விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். தோல்லையே வந்து ஒவ்வொரு நோயை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இதை பற்றிய தெளிவு இருந்ததுன்னா நமக்கு அந்த பயம் வராது. அதனால் வந்து அதை பற்றி இன்னொரு தடவை வந்து ரிவிஷன் அது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு மனசில் யாரோ குறிப்பெடுத்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி பகுதிகளை பார்க்காம இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இது பயன்படும். அதாவது 7 வகையான கொப்பளங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எரி கொப்பளம், வெண்டைக்காய், வெண்பூசணிக்காய், கொத்தவரங்காய். குளிர் கொப்பளம் தேங்காய், கொத்தவரங்காய், வெள்ளை பூசணிக்காய், பீர்க்கங்காய். வாய்வு கொப்பளம் வெண்டைக்காய், வெண்பூசணிக்காய், கத்திரிக்காய். நீர் கொப்பளம் வெண்டைக்காய், வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய், தேங்காய். மயிரடி கடலை தேங்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், அரசாணிக்காய், பீர்க்கங்காய். சீல் கொப்பளம் பீர்க்கங்காய், வட்டக்கொப்பளம் தேங்காய். இதெல்லாம் வந்து முழுக்க கொப்பளங்கள். அதே மாதிரி 4 வகையான அம்மை நோய்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். அந்த அம்மை நோயில் பெரியம்மை தேங்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், கோவக்காய், கூடுதலாக வெண்பூசணி, பீர்க்கங்காய். அதே மாதிரி சின்னம்மை தேங்காய், கொத்தவரங்காய்,
வாழைக்காய், கத்திரிக்காய். தட்டம்மை தேங்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், கோவக்காய். செம்புள்ளி அம்மைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வெண்டைக்காய், வாழைக்காய், வெண்பூசணி, கத்திரி, கொத்தவரங்காய், கோவக்காய். இப்படி தோல் நோய்களினுடைய பலவிதமான தாக்கம், காரணம், அதற்கு நிவாரணம் எல்லாமே சொல்லியிருக்கு. அது ஒரு தெளிவுபடுத்துவதற்காக இப்போ மறுபடியும் சொல்லியிருக்கிறோம்.